அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 18/1/2026 தை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தை அமாவாசை. வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைகள்ல தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசை நாளில் முறையாக தர்ப்பணம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை போல் முறையாக ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது, காகத்திற்கு உணவளிப்பது, பசுவிற்கு உணவளிப்பது, இந்த 3 விஷயங்களையும் தவறாம செய்யணும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ள எப்பனாலும் சரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இருக்கிற இடத்துல இருந்துட்டே இந்த ஒரு வரியை உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினச்சி, உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் அத்தை மாமாவாக இருக்கலாம், இறந்தவர்களை நினச்சி இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குறிப்பாக கர்ம வினை நீங்கும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். நாம செய்யக்கூடிய வழிபாடே நம்முடைய தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை நீக்குவதற்காகத்தான். அதை நாம நம்பிக்கையோடு செய்யணும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் பித்ருக்களே நமக, ஓம் பித்ருக்களே நமக. உங்களால் நாளைக்கு ஒருவேளை எதையுமே செய்ய முடியலனா கூட இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டுமாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. இத்தனை முறைதான் சொல்லணும்லாம் கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் இறந்த முன்னோர்களை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.